கோவிஷீல்டு வேக்சினை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோவிட் பெருந்தொற்றினுடைய ஒரு வரலாற்று பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இது நல்லா இன்னும் விளக்கமாக புரியும். 2020 மார்ச்சில் வந்து அது உலகம் ஃபுல்லாக பரவ தோன்றிடுச்சு. உலக சுகாதார நிறுவனம் வந்து இதை ஒரு பெருந்தொற்றாக பேண்டமிக்காக வந்து அறிவிச்சிட்டாங்க. ஆகவே தடுப்பூசியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி உலகத்தில் உள்ள பல நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து தீவிரமாக ஆராய்ச்சியில் இறங்கினாங்க. அப்படி இறங்கின நிறுவனங்களில் ஒன்று வந்து மிக புகழ்பெற்ற ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி, இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி, வரலாற்று புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி. அவர்கள் வந்து 2020 இறுதியில் வந்து செப்டம்பர் அக்டோபர் வாக்கில் ஒரு வேக்சின் தயாரிக்கிறாங்க. அந்த வேக்சினை வந்து ஆஸ்ட்ராஜெனக்கா என்ற கம்பெனி வந்து பணம் கொடுத்து வாங்குறது. யூனிவர்சிட்டி வந்து அவங்க ஆராய்ச்சி தான் பண்ண முடியும். அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஆஸ்ட்ராஜெனக்கா கம்பெனி வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணி உலகம் ஃபுல்லாக அதை வந்து விநியோகம் செய்கிறாங்க. அப்போவே வந்து இந்த வேக்சினில் வந்து ஒரு ரொம்ப குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு வந்து இந்த இரத்த கட்டிகள் வருவது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. 2021 வந்து அந்த ஆஸ்ட்ராஜெனக்கா கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே அது இருக்குது. 1,00,000 பேரில் வந்து ஒருத்தருக்கு வந்து இரத்த கட்டி வருது அப்படின்றது அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்லேயே வருது. இது வந்து இங்கிலாந்து தவிர ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகளுக்கும் இது தெரியுது. சில நாடுகள் ஐரோப்பாவில் வந்து எங்களுக்கு இந்த வேக்சின் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உலக சுகாதார நிறுவனம் வந்து 2021 மார்ச் மாதம் இதை பற்றி ஒரு விளக்கமான ஒரு அறிக்கை வெளியிடுது. என்னென்னா, இந்த நோய் வந்தாலுமே 5% மக்களுக்கு வந்து இரத்த கட்டி ஏற்படுது. ஆனால் தடுப்பூசினால் 1,00,000க்கு ஒருத்தருக்கு அல்லது 2 பேருக்கு தான் வருது, இரத்த கட்டி வருது. ஆகவே 1,00,000க்கு ஒருத்தருக்கு தான் வர்றதுனால அதை நம்ம ஒத்துக்கொண்டு உலகம் ஃபுல்லாக இதை வந்து சேஃபாக யூஸ் பண்ணலான்னு சொல்லி மார்ச் 2021 உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. மறுபடியும் 2022 மார்ச்சில் இதே மாதிரி இது வந்து ரொம்ப சேஃப் வேக்சின், தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதனால் ஏற்படுற இந்த இரத்த கட்டி வந்து நாங்களும் அறிஞ்சிருக்கிறோம், ஆனால் இது வந்து 1,00,000க்கு ஒருத்தருக்கு அல்லது 2 பேருக்கு வரதுனால வந்து நம்ம இதை ஒத்துக்கொள்ளலான்னு சொல்லி 2022 மார்ச்சில் மறுபடியும் சொல்கிறாங்க. மறுபடியும் 2022 ஜூன்லேயும் ஒரு விளக்கமான அறிக்கை உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. ஆகவே இந்த வேக்சினுடைய இந்த இரத்த கட்டி ஏற்படக்கூடிய விளைவு வந்து வேக்சின் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து உலகத்துக்கே தெரியும். ஆனால் இந்த வியாதி வந்து சாவர ரிஸ்க்கை விட, இந்த வியாதியால் வர இரத்த கட்டிகளை விட இந்த வேக்சினால் வர இரத்த கட்டி வந்து ரொம்ப 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 குறைவுன்றதுனால உலக சுகாதார நிறுவனமே இதை வந்து உலகம் ஃபுல்லாக அனுமதியை கொடுத்தது. இந்தியாவில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 174 கோடி மக்களுக்கு போட்டிருக்கிறோம் இந்த வேக்சின். ஆகவே இந்த வேக்சினுடைய சைடு எஃபெக்ட் வந்து ஏதோ இன்றைக்கு தான் தெரிஞ்சது மாதிரி நம்ம யாரும் சொல்ல வேண்டாம். ஒரு மருந்துன்னு இருந்தால் அதுக்கு மெயின் எஃபெக்டும் இருக்கும், அதுக்கு சைடு எஃபெக்டும் இருக்கும். சைடு எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருந்தால் அந்த மருந்து நம்ம ஒத்துக்கும். சைடு எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருந்தால் இது வந்து ஆபத்துன்னு நம்ம விளைக்கிடுவோம். ஆகவே இந்த சைடு எஃபெக்டை நம்ம ஒத்துக்கிட்டு தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணணும். இன்னொன்று, இந்த இரத்த கட்டி எப்போ ஏற்படும்? அந்த ஊசி போட்டு 4 நாளில் வரும், ஒரு 20 நாளைக்குள்ளே வரும், அதுக்கு மேலே வராது. இது ரத்தம் வந்து உடலில் பல இடங்களில் கட்டலாம். இதில் வந்து மூளையில் ரத்தம் கட்டுறது அதிகம். மூளையை விட்டால் வயிற்றில் கட்டுது, வயிற்றை விட்டால் காலில் கட்டுது, ரொம்ப ரேராக வேறு எங்கேயாவது கட்டும். இந்த 3 இடங்களில் தான் கட்டுது. இது வரைக்கும் தெரிஞ்ச டேட்டா பிரகாரம் விமனுக்கு கொஞ்சம் அதிகமாக கட்டியிருக்கு, மென்னை விட, அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு. ஆகவே இதை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம இப்போ வேக்சின் ஸ்டேஜெல்லாம் கடந்துட்டோம், அந்த வியாதியும் போயிடுச்சு. இந்த வேக்சினோட எஃபெக்டை வந்து 20 நாள் தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி. ஆகவே அப்போ வேக்சின் போட்டேனே இப்போ எனக்கு ரத்த கட்டி வந்துடுமான்னு சொல்லிட்டு தயவு செய்து பயப்படாதீங்க. நீங்கள் நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ தான் வந்து இளைஞர்களுக்கு மாரடைப்பு அதிகன்றதெல்லாம் அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்லாம் இல்லை. உலகம் ஃபுல்லாக வந்து மாரடைப்பினுடைய ஏஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது உலகம் ஃபுல்லாகவே. அது ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறுறது, நம்மளுடைய உணவு முறை மாறுறதுனால உலகம் ஃபுல்லாக கம்மியாகிட்டு வருது. அதுக்கும் வேக்சினுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்தியாவை பொறுத்தவரையிலும் இந்திய அரசாங்கம் வந்து 2021 வரைக்கும் அந்த டேட்டா வெளியிட்ட எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த டோட்டலாக 174 கோடி போட்டதில் வந்து 400 சைடு எஃபெக்ட், 70 இறப்புன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அடிக்குவேட்லி ரெக்கார்டடு. நமக்கு வந்து இந்த அட்வர்ஸ் ரியாக்ஷன் ரிப்போர்ட்டிங்னே ஒன்று இருக்குது. அதில் அந்த ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா டாக்டர் அதை வந்து உடனடியாக இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணுவாங்க. ஆகவே நம்ம ஒரு நல்ல சிஸ்டத்தில் தான் இருக்கோம், பயப்படலாம் வேண்டாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.